இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. அதாவது வந்து எந்த ஒரு விசாரணை அமைப்புமே ஒரு பதட்டத்தை முதல்ல ஏற்படுத்தும். பதட்டத்தை ஏற்படுத்தினா தான் எதிர்க்க இருக்கிறவன் உண்மையை உளர ஆரம்பிப்பான். அது வரைக்கும் பொய்யை உளறிட்டு இருப்பான். அந்த பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான நிறைய விஷயங்கள் பேசலாம். இடி விஷயத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இடின்னு இல்லை, இந்தியாவில் உலகில் எங்கே ரைடு நடந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து தான் அந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்தேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை உண்மையிலே நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இது உன்னோட தானே, உன் கையெழுத்து தானே, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் அதை கொண்டு போவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பதுக்கி வச்சுருப்பீங்க, முடிஞ்சாவை எரிச்சு வச்சுருப்பீங்க. கனிமொழி அம்மா கலைஞர் டிவியில் இப்போ ரைடு நடத்த போகும்போது நிறைய பேப்பர்களை கொளுத்தி வச்சுருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது உண்மையாக பொய்யாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது, தகவல் வந்தது. அந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்கள் யாராவது ஆதாரத்தை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? நான் வீட்டில் எப்போதும் ஆதாரத்தை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? கிடையாது. ஆதாரங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் உங்ககிட்ட ரைடுக்கே வருவாங்க. உங்ககிட்ட வர்றதெல்லாம் சரியா தப்பா, கரெக்டாக ராங்கான்னு பைனரியாக 0வா 1ஆ இதை கேட்பதற்கு தான் உங்ககிட்ட வருவாங்க. கேட்டுட்டு உங்கள் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்கவே பார்க்காதீங்க. 1000 கோடி ரூபாய் விஷயத்தில் பிஜேபி தோற்று போயிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய வாழ்நாளில் தமிழகத்தில் எந்த விதத்திலும் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏக்கு மேலே போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அந்த தவறை அது செய்யவே கூடாது, செய்யாது, என்னுடைய அபிப்பிராயம்.